ப்ரோ கபடி லீக் சீசன் 12 கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நான் எல்லா வீடியோலையுமே பிகேஎல் சீசன் 12 சொல்லி தான் வந்து இன்ட்ரோவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு இப்போதைக்கு நெருங்கிடுச்சு ப்ரோ கபடி அப்படிங்கிறது. கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறதும் அதே அளவுக்கு இருக்கு. நோ டவுட்டு நிறைய டீம்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன பிளான்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பேசுறதுக்கு. அண்ட் நீங்கள் தமிழில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க, யூ மும்பாவோட அசிஸ்டன்ட் கோச் எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, என்ன பிளான்லாம் போட்டு வச்சிருக்காரு எல்லாமே அவரே சொல்றாரு. இப்போ வாங்க வீடியோல போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிகேஎல் சீசன் 12 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஸோ ஒரு பெரிய லீக், ஒரு பெரிய கபடி லீக் அப்படிங்கிறது இது. ஸோ பயங்கரமாக கபடியை க்ரோ பண்ணியிருக்கு, டவுட்டே வேணாம். இந்த லீக்ல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சில கோச்சஸ் போய் வந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயமா இருக்கு. அந்த வகையில் யூ மும்பாவோட ஹெட் கோச்சா ராஜகுரு சுப்பிரமணியன் அண்ணனும் இருந்திருக்காரு. அவர்கிட்டயும் இன்டர்வியூ கேட்டிருக்கேன், கொடுத்தாருன்னா அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். பட் இப்போதைக்கு எம் பார்த்திபன் யூ மும்பாவோட அசிஸ்டன்ட் கோச். ஸோ அவர்கிட்ட நான் ரொம்ப நாளாக கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி அண்ணன் வந்து நல்லாவே எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து இந்த இன்டர்வியூ கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் கொஸ்டின்ஸை வந்து அவர்கிட்ட கேட்டு அண்ட் தென் அவர் எனக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த யூ மும்பா அப்படிங்கிற டீம் வந்து சக்சஸ்ஃபுல் டீமா இருந்திருக்கு. அதற்கு ஒரு அசிஸ்டன்ட் கோச்சா அவர் போயிருக்காரு. ஸோ ஆக்சுவலி ரொம்ப டவுன் டு எடுத்து மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்ணுவார். நீங்க பாத்தீங்கன்னா இவர் என்ன ஃபாலோ பண்றதுனால ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ஹெட் கோச் நரேந்தர் யது அவரும் என்ன ஃபாலோ பண்றாரு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். பிகேஎலோட 2 கோச்சஸ் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஓவரால் பார்க்கும்போது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா அவரோட எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூவா இருக்க போது. இது வரைக்கும் அவர் எங்கேயுமே இன்டர்வியூ கொடுத்ததே கிடையாதுங்கிறதே நான் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து நான் ஆரம்பிக்க போறேன். அண்ட் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஸோ நம்மளோட சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டா ஐடி இதுதான். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட். ஸோ நாங்கள் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், நீலாஸ் டைரி. ஸோ இதுதான் அந்த சேனலோட பேஜ். இது வந்து இப்போதைக்கு 20 சப்ஸ்கிரைபர் அவ்வளோதான் இருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து 1 minute ப்ளீஸ் சொன்னீங்கன்னா எனக்கு அது பெரிய ஆறுதலாக இருக்கும். ஸோ இது எங்களோட சேனல் தான், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கண்டினியூஸாக vlog அதில் வரும். அண்ணா, ஃபர்ஸ்ட் கேள்வி, டீம் எப்படி உங்களுக்கு செட் ஆயிருக்கு? டீம் பேலன்ஸ்டா இருக்கா? முக்கியமா ஆக்ஷன்ல நீங்க பிளான் பண்ண பிளேயர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னு நினைக்கிறீங்களா? டீமை பொறுத்தளவில் ஒரு நல்ல பேலன்சிங் ஸ்குவாட் மும்பை இந்த வாட்டி. ரைடிங் யூனிட் எடுத்துக்கிட்டாலும் சரி, டிஃபென்ஸ் யூனிட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே நல்ல ஒரு பேலன்சிங் யூனிட்டாக கிடச்சிச்சு. ஆக்ஷனை பொறுத்தளவில் எப்படின்னா, ஆக்ஷன் எப்போவுமே நம்ம ஒன்று பிளான் பண்ணி போவோம். அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். சர்டன் பிளேயர் நம்ம ஏம் பண்ணி போகிற பிளேயர் வந்துட்டு ஹை வேல்யூ போகும்போது நம்மளுடைய இன்னொரு ஆப்ஷனில் தான் போகணும். ஆனால் நாங்கள் சில டார்கெட்டட் பிளேயர்ஸ் ஏம் பண்ணி போகணும். அந்த பிளேயர் எங்களுக்கு கிடச்சாங்க. அதனால நாங்கள் வந்து ஓவரால் ஹாப்பி. நான் யூ மும்பா டீம் வந்து எப்பவுமே கேப்டன்களுக்கு பேர் போன ஒரு டீமா இருந்திருக்கு. லாஸ்ட் சீசன் சுனில்குமார் இருந்தாரு. இந்த சீசன் அவரே கண்டினியூ ஆகுறாரா, இல்லை வேற ஏதாச்சும் கேப்டன் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்களாண்ணே? கேப்டன் யாருன்னா கேப்டன் சுனில் தான். ஒரு கேப்டனுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். எப்படின்னா, இண்டிவிஜுவலாகவும் விளையாடணும், டீமையும் விளையாட வைக்கணும், சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இருக்கணும், நல்ல கூலாக இருக்கணும். அந்த எல்லா எலிஜிபிளும் வந்து சுனில்கிட்ட இருக்குது. இன்னொன்று, சுனில் பார்த்தாச்சுன்னா சுனில் வந்து நல்ல ஒரு டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க்கிங், செல்ஃப் மோட்டிவேட்டட் பிளேயர். ஆல்ரெடி ரயில்வேஸில் ஃபெடரேஷன் கப் பார்த்துருப்பீங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல கேப்டன்ஷி. லாஸ்ட் இயர் இங்கே கூட நல்ல கேப்டன்ஷிப் பண்ணியாச்சு. அதனால் இந்த வாட்டி கூட சுனில்குமார் தான். அண்ணா, யூ மும்பா மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்க ஒப்பீனியன் படி யூ மும்பா மேனேஜ்மெண்ட் எப்படி? யூ மும்பா மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி மேனேஜ்மெண்ட். எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு சஜஷன், நமக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம அவங்கள்ட்ட சொல்லிட்டோன்னா அவங்க அதை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தட் நம்ம வந்து ஃப்ரீ மைண்டடாக ஒர்க் பண்ண முடியுது. அது வந்து டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் கவர்ஸ் வந்து சுனில் அண்ட் பர்வேஷ் பார்த்துப்பாங்க. கார்னருக்கு நீங்கள் எந்த காம்போ வந்து யூஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது? ரிங்கு லோகேஷ் காம்பினேஷன் கண்டிப்பாக சக்ஸஸ் தரும். அது இல்லாமையும் நமக்கு வந்து விஜய், அதுக்கப்புறம் ரவி, அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து கார்னர் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ தட் எந்த காம்பினேஷன் நல்லா இருக்குதோ அவங்க தான் வந்து மேட்ச் ஆடுவோம். ஆனால் அடுத்த கேள்வி ஆப்வியஸாக எல்லாருமே கேட்குறது தான், யூ மும்பாவோட ஸ்டார்டிங் 7 என்னவா இருக்குன்னு அது அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் 7 அப்படின்னு எதுவும் ஃபிக்ஸிங் இல்லை.
எப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ப்ராக்டிஸ் போயிட்டுருக்குது, எல்லா காம்பினேஷனும் ஒர்க் ஆகிட்டுருக்குது. அதில் வந்து யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ரைடில் யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, டீமுக்கு அதனால என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதோ அவங்க தான் மெயின் 7 பிளேஸ் ஆவாங்க. ஆனால் யூமும்பா எப்பவுமே வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸை பேக் பண்ணுவாங்க, நிறைய பிளேயர்ஸ் எடுத்து ஸ்குவாடில் வைப்பாங்க. இந்த முறையும் ஒரு 3 பிளேயர்ஸ் வரைக்கும் ஸ்குவாடில் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங் 7ல் வாய்ப்பு இருக்கா? முக்கியமாக அல்லூர் சதீஷ் ஆடுவாரா இல்லையா? இது பல பேரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்களேன். எஸ், ஒரு 3 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க. நல்லா ப்ராக்டிஸ் போயிட்டுருக்குது, நல்லா தான் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ்லேயும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ப்ராக்டிஸில் வந்துட்டு எந்த பொசிஷனில் யார் வந்து தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி சான்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அல்லூர் சதீஷ் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காப்புல. ப்ராக்டிஸ் செஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும் யார் உள்ள பிளேஸ் ஆவா அப்படின்னு. ஆனால் இந்த கேள்வி ரொம்ப நாளாக எனக்கு இருக்கு. ஆக்சுவலி ஹெட் கோச் அப்படின்னா அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கும். பட் இந்த அசிஸ்டன்ட் கோச் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்கே வந்து இருந்திருக்காங்க. அது ஜீவா குமார் அண்ணனா இருக்கட்டும், இல்லை பட்னா பைரட்ஸில் ஒருத்தர் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார். அண்ட் ஓவரால் பார்க்கும்போது நிறைய அசிஸ்டன்ட் கோச் இருந்திருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அசிஸ்டன்ட் கோச் அவரோட வேலை அண்ட் அவரோட பொறுப்பு என்ன இந்த பிகேஎல் ஒரு கபடி டீமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா? ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், நாங்களுமே தெரிஞ்சுப்போம். அசிஸ்டன்ட் கோச்சோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தாச்சுன்னா, ஹெட் கோச்சுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணணும் நிறைய விஷயத்தில். எப்படின்னா ப்ராக்டிஸில், ப்ராக்டிஸ் மேட்சஸ் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி. அப்புறம் பிளேயர்ஸோடைய ஸ்கில் டெவலப் பண்ணலாம். இன்னொன்று பிளேயர்ஸ்க்கு ஃபீட்பேக், டீமோடைய ஃபீட்பேக், அதனால் டீமுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அதெல்லாமே வந்து அசிஸ்டன்ட் கோச் வந்து ஹெட் கோச்சுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மேட்ச் டியூரேஷனில் பார்த்தாச்சுன்னா மேட்ச் அனலைஸ் பண்ணலாம், ஆப்போசிட் பிளேயர் அனலைஸ் பண்ணி சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு ஹெட் கோச் கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறது அசிஸ்டன்ட் கோச் தான். ஸோ இந்த மாதிரி சஜஷன் கொடுக்கலாம். அந்த சஜஷன் வந்து டீமுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்டாக இருக்கணும். இன்னொன்று டீமுக்கான ரிசல்ட்டுக்கும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும். அப்படிப்பட்ட சஜஷன் வந்து கொடுக்கணும். ஏன்னா ஹெட் கோச் எப்போவுமே கொஞ்சம் வந்து பிஸியாக இருப்பாங்க, கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கூலாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்றுனா அதை வந்து குயிக்காக வந்து கோச்சுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் அடுத்த கேள்வி, யூமும்பாவோட ஹெட் கோச் அனில் சப்ரானா. ஸோ அனில் சப்ரானா சாரை பற்றி சொல்லுங்கள். அவர் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு, இப்போ ஹெட் கோச்சு அண்ட் நீங்கள் அசிஸ்டன்ட் கோச், எப்படி போயிட்டுருக்கு? அனில் சார் ஒரு நல்ல ஒரு குட் ஹார்ட்டட் பர்சன், நல்ல நாலேஜபிள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப வந்து லாஸ்ட் சீசன் வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தாங்க, வேறு டீம்லேயும் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காங்க. அதனால கேம் பொறுத்தளவுலேயும் இந்த லீக் பொறுத்தளவுலேயும் நல்ல நாலேஜ் இருக்குது. இந்த வாட்டி ஒரு ஸ்டெப் மேலே போய் ஹெட் கோச் ஆகியிருக்காங்க. நியூ ரோல், நியூ பிளான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பிகேஎல் சீசன் 12ல் யூமும்பாவை தவிர இந்த டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குப்பா அப்படின்னா நீங்கள் எந்த டீமை சொல்லுவீங்க? அண்ட் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா டீம்லேயுமே நல்ல பிளேயர் இருக்காங்க, நல்ல பிளேயர் எடுத்து தான் டீம் செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்ட்ராங் டீம், லூஸ் டீம் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. அது எப்படின்னா மேட்ச் நம்ம டீமை எப்படி செட் பண்ணியிருக்கோம், மேட்ச் எப்படி ஆடினாங்க, அன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஒர்க் ஆகிடுச்சு, அன்றைக்கி யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, அதை பொறுத்து தான் ஒரு டீம் வந்து மேலே போகிறதும் கீழே போகிறதும். ஸோ ஸ்ட்ராங் டீம், லூஸ் டீம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் யூமும்பானா சுனில்குமாருக்கு அடுத்து ஞாபகத்துக்கு வருது சீசன் 11ல் NYPயா வந்து கலக்கின அஜித் சவான்கிற யங்ஸ்டர் தான். இந்த வருஷம் தலைவன் எப்படி ரெடியாக இருக்காரு? அஜித் இந்த வருஷமும் சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கா? யங் ரைடர் அஜித் ஒரு நல்ல பிளேயர். லாஸ்ட் சீசன் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த வாட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. அதே பக்கம் நம்ம அனில் மோகன் இருக்காப்புல, அவங்க யங் ரைடர் தான், நல்லா இருக்காப்புல. ஸோ ஓவரால் குட். ஆனால் நீங்கள் நிறைய டீமுக்கு வந்து கோச்சிங் பண்ணியிருக்கீங்க, இப்போ பிகேஎல்குள்ளே அந்த கோச்சிங் டிபார்ட்மெண்ட்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் இருக்கு உங்களுக்கு? பிகேஎல் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஆர்மி டீம், எம்இஜி, நந்தகுமான் அந்த மாதிரி டீம் எல்லாமே கோச் பண்ணேன். எலைட் பிளேயர் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் இந்த பிளேயரை ட்ரெயின் பண்ணுறதோ பிளேயருக்கு இது சொல்லிக் கொடுக்குறதுலையோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் பிகேஎல் பொறுத்தளவில் ஃபஸ்ட் என்ட்ரி, அதனால எக்ஸைட்டடாக இருக்குது. ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய டொமஸ்டிக் டீமுக்கு வந்து நீங்கள் கோச்சிங் பண்ணியிருக்கீங்க, நாங்களுமே பார்த்துருக்கோம். இப்போ பிகேஎல் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்திருக்கீங்க. இதுக்கப்புறமா பார்த்திபன் அவர்களோட கோல் என்னவான இருக்கும்? என்னை பொறுத்தளவில் என்னுடைய ஒரு ஹேபிட், நான் எந்த இடத்துல ஒர்க் பண்ணாலும் சரி என்னுடைய ஒரு 100% நான் கொடுப்பேன். அப்புறம் அந்த ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்து உண்மையாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம
மனசுக்கு வந்து இது இல்லாமல் 100% நம்ம பண்ணணும். எப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணுறோமோ நம்ம கோல் நமக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே அச்சீவ் ஆகிடும். அதுதான் என்னுடைய ஒரு எப்போவுமே நான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர இதை பண்ணால் நமக்கு இது கிடைக்கும் அதுக்காக இதை பண்ணுவோம் அப்படின்னு நான் இதுவரை பண்ணது கிடையாது. ஃப்யூச்சர்லேயும் நான் பண்ண போகிறதில்ல. என்னுடைய ஒர்க் நல்லா இருந்துச்சு, எனக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம கோல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து அச்சீவ் ஆகிடும். ஆனால் யூமும்பா டீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்கவுட்டிங்க்கு பேர் போனவங்க. இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமான ஸ்கவுட் பண்ணுவாங்க. யூமும்பாவும் அதே மாதிரி பல யங்ஸ்டர்ஸை ஸ்கவுட் பண்ணி தூக்கிட்டு வருவாங்க. முக்கியமாக யூமும்பாவோட சிஇஓ அதில் வந்து பெரிய கில்லாடி. ஸோ இந்த மாதிரி ஸ்கவுட்டிங்லாம் எங்கே நடக்குது, எப்படி பண்ணுறீங்க? யூமும்பாவோட ஸ்கவுட்டிங் வந்துட்டு நிறைய இடத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க. யுவா சீரீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூனியர் நேஷ்னல் அண்டர்-18 இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. அது இல்லாமல் டோர்னமெண்ட்ஸ், ஏதாவது லீக்ஸ் எது இருந்தாலுமே சரி எல்லாத்துலேயுமே வாட்ச் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்கே நல்ல டேலண்ட் இருக்கோ கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு ட்ரையல் பார்ப்பாங்க. அந்த பிளேயர் எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா அவங்களே எடுத்துக்குவாங்க. யங் டேலண்ட் மேலே மும்பா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. யங் ரைடிங் யூனிட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். இன்னொன்று என்ன பார்த்தாச்சுன்னா எல்லாருமே நேஷ்னல்ஸ் ஆடியிருக்காங்க, எல்லாருமே ஆல்ரெடி ப்ரோ ஆடியிருக்காங்க. ஸோ யங் ரைடிங் யூனிட் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் டீமுக்கு கிடையாது. நல்ல ஒரு பேலன்சிங் ரைடிங் யூனிட் தான். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் வந்து உட்காந்து பொறுமையாக பதில் வேற சொல்லியிருந்தாரு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்களை நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்டார்டிங் 7ஆக இருக்கலாம், என்ன ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருக்கு, அவரோட அசிஸ்டன்ட் கோச் ஒர்க்கு என்ன, அண்ட் எப்படி அவங்க ஸ்கவுட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க வந்து தொடர்ந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு. பல விஷயங்கள் இதுக்கப்புறமா நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க தான் போகிறோம். நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்கிறேன், இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ. அது அவர் எங்கிட்ட கால் பண்ணியே சொன்னார். தம்பி எனக்கு வரைக்கும் எங்கேயுமே இன்டர்வியூ கொடுத்ததே கிடையாது, நான் பல பேர் என்கிட்ட கேட்டாங்க, நான் கொடுக்கவே இல்லை, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொன்னார். அங்கேயே நான் பெரிய ஹாப்பி. அண்ட் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இது அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இல்லையா, ஸோ அதனால நீங்களுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோவும் அவரோட இன்டர்வியூ தான் வரப்போகுது. பாய்.